காலிஃப்ளவரை வந்து உப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ இது ஊறினோடனே ஒரு அரை மணிக்கூர் உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் உள்ள அந்த டர்ட் அதெல்லாமே வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் இதை வடிகட்டிட்டு இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் போல் கொதிக்கிற தண்ணியில், 5 மினிட்ஸ் கூட தேவையில்லை, 2 மினிட்ஸ் கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுக்கணும். நான் ஆனால் மைக்ரோவேவில் 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துருவேன். ஓகே, ஸோ அதை வச்சு எடுத்துகிட்டு வந்து காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஹனி கார்லிக் காலிஃப்ளவருக்கு ஒரு 5 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ரெட் கலர் கேப்சிகம், நீங்கள் க்ரீன் கூட யூஸ் பண்ணிக்கலாம், கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பவுல் எதுக்குன்னா இப்போ சாஸ் இன்க்ரீடியன்ட்ஸை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் சவர் சாஸ் மாதிரி கெச்சப் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹனி, ஸோ ஹனி ஊற்றிக்கோங்க. ஓகே, நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஹனி கோம் ஹனின்னு உண்டுல, ஹிமாலயன் ரா ஹனி. ஸோ அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து வினிகர், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வினிகர். அப்புறம் ஹனி வந்து ஜாஸ்தியாக விட்டால் அது ஒரு டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும், அதனால சுகர் 1 டீஸ்பூன். ஸோ இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு சுகர் ஏதாவது வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ இது காரத்துக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போடணும். சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தக்கன போட்டுக்கோங்க. ஸோ யூஸ்வலாக சில்லி பவுடரை விட ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அதனால் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போடுவேன். ஓகே, ஸோ நம்மளோட சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் மிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே வந்து காலிஃப்ளவர் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு வச்சுருக்கேன். பாதி வந்து வெந்திருக்கு, ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, துண்டு துண்டாக தான் இருக்கணும். இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் மைதா மாவு, அதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அது வந்து 4 டேபிள் ஸ்பூன் போடணும், டபுள் அமௌண்ட் போடணும். அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பெப்பர். ஸோ இப்போ இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிட போகிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ நல்ல கோல்டன் ஆகணும். பேக்கிங் பவுடர் போட்டிருக்கிறதுனால ஸ்கின் வந்து நல்ல கிறிஸ்பி ஆகும். அதே மாதிரி மைதா மாவை விட கார்ன்ஃப்ளவர் வந்து டபுளாக இருக்கணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவுனா 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போடணும். அதுதான் வந்து இந்த காலிஃப்ளவர் மஞ்சூரியன், இந்த சிக்கன் மஞ்சூரியன் எல்லாத்துக்கும் அந்த கோட்டிங் வந்து க்ரன்ச்சியாக இருக்க டெக்னிக். ஸோ இப்போ வந்து இது ஃப்ரை ஆனோன்னு காணிக்கிறேன். ஸோ இப்போ காலிஃப்ளவர் வந்து நல்ல கிறிஸ்பியாக ஆயாச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம சில்லி ஹனி கார்லிக் ஹனி காலிஃப்ளவருக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம ஆயில் ஹாட் ஆனோடனே கார்லிக், ஸ்ப்ரிங் ஆனியன், கேப்சிகம், கார்லிக்கு, ஸ்ப்ரிங் ஆனியன், கேப்சிகம். ஸோ இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ஹை ஹீட்டில் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த கேப்சிகம் வந்து கொஞ்சம் குக் ஆகணும், அதுக்கு வேண்டி. ஓகே, நம்ம கேப்சிகம் வந்து 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆயாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஹனி சாஸ் இருக்குல்ல, ஹனி டொமேட்டோ கெச்சப் எல்லாம், சில்லி எல்லாம், அதை சாஸை போட்டுக்கலாம். ஸோ அந்த சாஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, சாஸ் வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட போகிறேன். ரொம்ப விடக்கூடாது, ஒரு 1/4 கப் போல். இது எதுக்குன்னா ஹனி சுகர்லாம் இருக்கிறதுனால அது கொஞ்சம் அப்படி மிக்ஸ் ஆகி கொஞ்சம் வற்றும், அதுக்கு வேண்டி. ஸோ இப்போ இதில் வந்து சால்ட் நான் டேஸ்ட் பார்த்தேன், சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால சால்ட் கொஞ்சம் போடுறேன். ஆனால் கெச்சப்லலாம் சால்ட் இருக்கும், அதனால பார்த்து போடுங்க. ஓகே,
இப்போ வந்து சாஸ் வந்து அப்படி நல்ல ஷைனியாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதில் சுகர் இருக்கிறதுனால ஒரு கிளேஸ் மாதிரி ஆக ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா? இங்கே பாருங்க. ஸோ இந்த டைமில் காலிஃப்ளவர் போட்டுடலாம். இது வந்து பண்ண உடனே சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா காலிஃப்ளவர் வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட ஹனி காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு இறக்கிறேன். இப்போ அந்த இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட போகிறேன். ஸோ நம்மளோட ஹனி கார்லிக் காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு.